തമിഴ് സിനിമയിലെ ഭാഷയിൽ വന്ന വ്യത്യാസം. വീരപാണ്ഡ്യ കട്ടബൊമ്മനിൽ അല്ലെങ്കിൽ മുത്തുവേൽ കരുണാനിധി സ്ക്രിപ്റ്റൊക്കെ ചെയ്തുകൊണ്ടിരുന്ന സമയത്തുള്ള ആ കാലത്തുള്ള തമിഴ് സിനിമയിലെ ഭാഷ മാറി 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 എന്തൊക്കെ மாற்றங்கள் வന്നു எന്നുള്ളത്. ரொம்ப பேடாக வந்திருக்கு. இப்போ ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணால் தான் ஹிட்டுன்ற மாதிரி வந்துச்சு. நிறையா ஃபிலிம்ஸு வெரி பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ, அதுவும் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸ்னால் தி வில் டேக் கிராண்டட். பேர்ட் வேர்ட்ஸ் நல்லாவே பேசலாம் அப்படின்னு சொல்லி கிராண்டட் ஆகிடுச்சு. சினிமாவுக்குன்னு ஒரு டிசிப்ளின் லைன் இருந்தது. அந்த டிசிப்ளின் லைன் இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது. அந்த அப்போ வந்த சினிமாக்களில் ஒரு ப்ராப்பர் கிராமரோடு இருக்கும் டைலாக்ஸ் எல்லாமே. இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய குருநாதர் கேபி சார் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பார். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி 10 பாயிண்ட்ஸ். கேர்ள்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸ் குடிக்கிற மாதிரி சீன் வைக்கக்கூடாது, கேர்ள்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது, கேர்ள்ஸ் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு 10 கமெண்ட் கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஃப்ரேமில் வந்து டெட் பாடியை வச்சுட்டு சீன் பண்ணக்கூடாது. ஏன்னா யாராவது வீட்டில் உட்காந்து பார்ப்பான், அவன் நடு வீட்டில் பாடி வச்சுருக்க மாதிரியே இருக்கும். அதனால் நிறையா இந்த மாதிரி ஒரு 10 ஐடியாஸ் கொடுத்து அதுக்குள்ளே நீ என்ன தாட் வேணாலும் திங்க் பண்ணு, இந்த 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 கிராஃபுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிசிப்ளின் இருந்தது ஃபிலிமில். இப்போ டோட்டலாக எந்த டிசிப்ளினும் இல்லை, எந்த பவுண்ட்ரி லைன்ஸும் கிடையாது, என்ன வேணாலும் பேசலான்னு ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கம்பேக் அந்த ரவுண்டு வந்தால் தானே ஃபில் ஆகும். வில் கம் டு சேம் ரவுண்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.